வணக்கம் மக்களே. இன்று மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் 10 மே 2026 அன்று பதவியேற்றுள்ளார். இந்த காணொளியில் 10 திட்டங்களின் முதல் 50 நாள் சாதனைகளையும் அதன் சவால்களையும் பற்றி நாம் காண்போம். முதல் நாள் கையெழுத்திட்ட வாக்குறுதி என்ற நிலையை தாண்டி மக்களின் மின் கட்டணத்தில் செயல்படும் திட்டம் என்ற நிலைக்கு சென்றுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தனது மின் கட்டண மென்பொருளை அதற்கேற்ப மாற்றி அமைத்துள்ளது. வீட்டு மின் இணைப்பில் 2 மாதத்திற்கு 500 யூனிட் அல்லது குறைவாக பயன்படுத்தினால் முதல் 200 யூனிட் இலவசம். ஆனால் உங்கள் 2 மாத மின் பயன்பாடு 501 யூனிட் ஆனாலும் அந்த 200 யூனிட் இலவச சலுகை கிடையாது. அதற்கு பதிலாக பழைய திட்டத்தின்படி 100 யூனிட் இலவசம் மட்டும் கிடைக்கும். ஒரு எளிய உதாரணத்துடன் கூறுகிறேன். ஒரு வீடு 2 மாதத்திற்கு 220 யூனிட் பயன்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம். முந்தைய திட்டத்தில் முதல் 100 யூனிட் இலவசம், மீதமுள்ள 120 யூனிட்டுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் புதிய திட்டத்தின்படி முதல் 200 யூனிட் இலவசம், அதன் 220 யூனிட் பயன்படுத்தினால் 20 யூனிட்டுக்கு மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஒரு ஆய்வு கணக்கின்படி 220 யூனிட் பயன்படுத்திய வீட்டின் மின் கட்டணம் முந்தைய திட்டத்தின்படி 329 ரூபாயாக இருக்கும். புதிய திட்டத்தின்படி வெறும் 94 ரூபாயாக இருக்கும் என்று ஒரு மாதிரி கணக்கீடு தான் என்று கூறப்படுகிறது. சரி, இதில் உள்ள சவால்கள் என்னவென்றால், மக்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தின் ஒரு பகுதியை தமிழ்நாடு அரசு தனது பட்ஜெட்டில் இருந்து செலுத்துகிறது. அதாவது டிஎன்பிடிசிஎல் மக்களுக்கு 200 யூனிட் வரை இலவசமாக மின்சாரம் தரும். அதனால் டிஎன்பிடிசிஎல் வர வேண்டிய வருமானம் குறையும். அதற்கு இந்த வருமானத்தை ஈடு செய்ய தமிழ்நாடு அரசு டிஎன்பிடிசிஎலுக்கு மானியம் வழங்கும். இதுதான் அரசுக்கு ஏற்பட்டிருக்கும் நிதிச்சுமை. இந்த புதிய திட்டத்திற்கு அரசு கூடுதலாக 1730 கோடி கட்டண மானியம் ஒதுக்கியுள்ளது. குறைந்த மற்றும் நடுத்தர மின் பயன்பாடு உள்ள குடும்பங்களுக்கு மாதாந்திர செலவில் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 200 யூனிட் இலவசம் மின்சார சலுகை அரசு இந்த திட்டத்தை செய்கிறது. சரி, இரண்டாவது திட்டம் தமிழ்நாட்டு கூட்டுறவு பயிர் கட்டண தள்ளுபடி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 1 மே 2020 முதல் 28 பிப்ரவரி 2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் எடுத்த விவசாயிகளுக்கு தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. அதாவது 75,000 வரை கடன் எடுத்திருந்தால் அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். 75,000த்திற்கு மேல் கடன் எடுத்திருந்தால் 35,000 வரை தள்ளுபடி வழங்கப்பட வேண்டும். இந்த திட்டத்தினால் சுமார் 14.4 லட்சம் விவசாயிகள் பயன்படுகின்றனர். இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சுமார் 5,900 முதல் 6,000 கோடி வரை அரசு செலவு செய்கின்றது. அரசு இதை ஏன் செய்கிறது என்றால், விவசாயிகளுக்கு கடன் சுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். முந்தைய அறிவிப்பில் தள்ளுபடி குறைவாக இருந்தது என்று விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதனால் அரசு திட்டத்தை திருத்தி தள்ளுபடி தொகையை உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மூன்றாவது திட்டம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இது 9 ஜூன் 2026 அன்று அதிரடி படை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி இது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு காவல் படை. இதற்காக தமிழ்நாடு அரசு சுமார் 354 கோடி ஒதுக்கியுள்ளது. இதில் 310 கோடி வாகனங்கள், ஊழியர்கள், ரோந்து மற்றும் தினசரி செயல்பாடுகளுக்காக, மீதியுள்ள 43 கோடி புதிய வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புக்காக. மேலும் இந்த படைக்காக 2545 புதிய பணியிடங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. சரி, இது வெறும் காவலர் எண்ணிக்கை அதிகரிக்கும் திட்டம் மட்டும் அல்ல. பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையிலும் குற்றம் நடந்த பிறகு மற்றும் போலீஸ் வருவது போதாது என்ற நோக்கத்தில் குற்றம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க வேண்டும். அதற்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்லூரிகள், சந்தைகள், பணியிடங்கள், குற்றம் அதிகம் நடக்கும் பகுதிகள் போன்ற இடங்களில் இந்த படை ரோந்து செல்லும். ட்ரோன் கண்காணிப்பு உள்ளது. உடலில் பொருத்தும் கேமரா மற்றும் கட்டுப்பாடு அறையும் நேரடி தொடர்பு, காவல் உதவி செயலி போன்ற வசதிகள் இதில் பயன்படுத்தப்படும். இதன் நோக்கம் பெண்கள் அச்சமின்றி வெளியே செல்ல வேண்டும். மேலும் தொல்லை, பின்தொடரல், பாலியல் குற்றம் போன்றவை நடந்த பிறகு மட்டுமல்லாமல் நடக்கும் முன்னே தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளதுதான் இந்த திட்டம். அவசர அழைப்பு எவ்வளவு வேகமாக பதில் கிடைக்கிறது, எத்தனை இடங்களுக்கு குற்றம் தடுக்கப்படுகின்றது, பெண்கள் பாதுகாப்பாக உணர்கின்றார்களா, குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை கிடைக்கின்றதா என்பதில் தான் இதன் உண்மையான வெற்றியே உள்ளது. இதில் பல சவால்களும் உள்ளன. அதாவது உள்ளூர் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறையினரிடம் இந்த சிறப்பு அதிரடிப்படைக்கும் இடையே அதிகார வரம்பு தொடர்பான குழப்பங்கள் எழ வாய்ப்புள்ளது.
ரோந்து வாகனங்களில் ட்ரோன்கள் மற்றும் உடல் பொருத்தும் கேமராக்கள் பயன்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் அதிநவீன உபகரணங்கள் அரசு முறைப்படி கொள்முதல் டெண்டர் செய்வது, அவற்றை செயல்படுவதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்பை சர்வர் உருவாக்குவது மற்றும் அதற்கான பிரத்யோக பயிற்சியை காவலர்களுக்கு அளிப்பது ஆகியவை உடனடியாக முடிவடைய வேண்டிய செயல் அல்ல. இதற்கு பெரும் நேரம் எடுக்கும். மேலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட பிறகும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக நாம் செய்தியில் பார்க்கிறோம். உதாரணமாக சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது போன்ற சம்பவங்கள் மனதை மிகவும் அதிர்ச்சியடைய செய்கின்றன. சூலூர் போன்ற சம்பவங்கள் தடுப்பு காவல் ஏன் தேவை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட இது போன்ற கொடூரமான குற்றங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அவற்றை கண்டறிந்து தடுப்பதற்கான தீவிர நடவடிக்கைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கான பிரத்யோக கோரிக்கையாக இந்த சிங்கப்பெண் திட்டம் உள்ளது. சரி, 4வது திட்டம் 15 ஜூன் அன்று தமிழ்நாடு அரசு 134 கோடி மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் என்று அறிவித்துள்ளது. பொதுவாக குறுவை நெல் சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் 12 அன்று திறக்கப்படும். ஆனால் தென்மேற்கு பருவமழை தாமதம் மற்றும் மேட்டூருக்கு குறைந்த நீர்வரத்து காரணமாக அணையை வழக்கம் போல தேதியில் திறக்க முடியவில்லை. அதனால் காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி தொடங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் கிடைக்கும் பகுதிகளில் சாகுபடி நின்றுவிடாமல் இருக்க அரசு இந்த தொகுப்பை அறிவித்துள்ளது. இதன் மூலம் தரமான விதை நெல், உரம், நுண்ணூட்டம், இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பு போன்ற உதவிகள் வழங்கப்படும். மேலும் விவசாயத்திற்கு நாளொன்றுக்கு 18 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இது வெறும் பண உதவி திட்டம் அல்ல, நீர் பற்றாக்குறைகளும் சாத்தியமாகும் இடங்களிலும் நெல் உற்பத்தி குறையாமல் காப்பாற்றப்படும் என்ற ஒரு அவசர விவசாய ஆதரவு திட்டம். ஆனால் இதில் பல சவால்கள் உள்ளன. இந்த திட்டத்தின் நிரந்தர தீர்வு என்று ஒன்று இல்லை. தண்ணீர் கிடைக்கும் இடங்களில் மட்டும் விவசாயத்துக்கு தொடர உதவும் திட்டம் இது. காவிரி நீரை மட்டுமே நம்பி சாகுபடியை தொடங்க முடியாத விவசாயிகளுக்கு இது முழு இழப்பீடாக இருக்காது. நீண்டகால தீர்வு என்றால் நீர் சேமிப்பு, கால்வாய் பராமரிப்பு, நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் உறுதியான பாசன திட்டமே இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, 5வது திட்டம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அதாவது தமிழ்நாடு அரசு 23 ஜூன் 2026 அன்று வெளியான ஜியோவில், அதாவது 116வது ஜியோவில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் இது. இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 750 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும்பகுதி சுமார் 4.5 லட்சம் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதாக சொல்லப்படுகின்றன. இது பணமாக வழங்கப்படாத திட்டம். குழந்தை பிறந்த பின் மருத்துவமனை வழியாக மோதிரம் வழங்கப்படும். இந்த திட்டம் ஏனென்றால் நமது தமிழ் மரபில் தாய்மாமன் குழந்தைக்கு சீர் செய்வது போல அரசே ஒரு அடையாள அன்பளிப்பை வழங்குகின்றன. ஆனால் இதன் இன்னொரு நோக்கமும் உள்ளது. அதாவது அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பான பிரசவம் செய்ய மக்கள் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தனியார் மருத்துவமனைகளில் செலவு அதிகமாகும் நிலையில் அரசு மருத்துவமனையை மரியாதையுடன் தேர்வு செய்யக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்பதே இதனின் உள்நோக்கமாக நான் உணர்கிறேன். தமிழ்நாடு குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். மேலும் அரசு மருத்துவமனையில் பிரசவம் நடத்தியிருக்க வேண்டும். PICME பதவி மற்றும் RCHID இருக்க வேண்டும். குழந்தை ஆண் அல்லது பெண் என்ற வேறுபாடு எதுவும் கிடையாது. எத்தனையாவது குழந்தை என்றும் வரம்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஆண்டுக்கு 750 கோடி செலவாகும் இந்த திட்டம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து, படுக்கை, அவசர சிகிச்சை வசதிகள் மேம்படுவதற்கும் இணையான செலவிடப்படுகிறதா என்பது. மோதிரம் ஒரு உண்மையான அடையாளம் தான், அது நன்மையான விஷயம்தான். ஆனால் உண்மையான வெற்றி என்பது தாய் மற்றும் குழந்தைகளுக்கு தரமான மருத்துவ சேவை கிடைப்பதில் தான் என்பதை நான் கூறுகிறேன். சரி, 6வது திட்டம் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026. 24 ஜூன் 2026 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் புதிய திட்டம் அல்ல. இது அரசு ஊழியர்கள், அவர்கள் தகுதியான குடும்பத்தினர், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்காக மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டம் 1 ஜூலை 2026 முதல் 30 ஜூன் 2031 வரை, அதாவது 5 ஆண்டுகள் செயல்படும் திட்டம்.
சாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைக்கும் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கும் ஒரு குடும்பத்திற்கு 5 ஆண்டுகளாக 7,5 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கு மற்றும் சிறப்பு சிகிச்சைகளுக்கும் அதிகபட்சமாக 12 லட்சம் வரை இதில் உதவி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சரி, இதன் காரணம் என்னவென்றால், முந்தைய காப்பீட்டு திட்டம் 30 ஜூன் 2026 முடிய விளைகிறது. அதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ செலவில் இடைவெளி வராமல் இருக்க இந்த திட்டம் தொடரப்படுகின்றன. இதில் சுமார் 2,992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் இடம்பெற்றுள்ளன. இது பாராட்ட வேண்டிய விஷயம். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் பணமில்லா முறையில் சிகிச்சை பெற முடியும் இதனால். ஆனால் மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தேர்தலில் குறிப்பிடப்பட்ட அனைத்து தமிழர்களுக்கும் தமிழக குடும்பத்திற்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு என்ற பெரிய வாக்குறுதி அல்ல. அது வேற திட்டம், இது வேற திட்டம். இது அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியர்களுக்கும் தனி காப்பீட்டு திட்டம். அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் காப்பீடு நடைமுறைக்கு வந்தது என்று சொல்ல தனி அரசாணை, நிதி ஒதுக்கீடு, தனி விதிகள் மற்றும் செயல்பாடு விவரங்கள் வர வேண்டும் என்று கூறப்படுகின்றன. சரி, 7வது திட்டம், அதாவது போதைப்பொருள் தடுப்பு படை. இங்கு என்ன நடந்தது என்றால், தமிழ்நாடு போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றும் நோக்கில் அரசு 65 தனிப்படை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினை அமைக்க உத்தரவிட்டது. இதில் 37 மாவட்டங்களுக்கு தலா ஒரு பிரிவு, மேலும் 9 மாநகர காவல் ஆணையர்களுக்கு 28 பிரிவுகளாக அமைத்துள்ளன. மொத்தம் 65 பிரிவுகள் இதில் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்பு இந்த வகை சிறப்பு பிரிவுகள் சில மாவட்டங்களில் மட்டுமே இருந்தன. இப்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகளுடைய வேலை என்னவென்றால், போதைப்பொருள் விற்பனை பற்றி தகவல் சேகரித்தல், வலைப்பின்னலை கண்டறிதல், வழக்கு பதிவு செய்தல், பறிமுதல் நடவடிக்கை மற்றும் நீதிமன்ற வழக்கை தொடர்ந்து நடத்துதல். இதற்கு என்ன காரணம் என்னவென்றால், சாதாரண காவல்துறை சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு பணி, கூட்ட கட்டுப்பாடு போன்ற பல வேலைகள் இருப்பதால் போதைப்பொருள் குற்றங்களை மட்டும் கவனிக்க தனி அமைப்பு தேவைப்படுகின்றன. மேலும் 214 டாஸ்மாக் கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டது என்று நாம் கேள்விப்பட்டோம். 700 குட்கா கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதெல்லாமே ஒரு நல்ல உதாரணம். ஆனாலும் இது நேரடியாக போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை அல்ல என்பதை நான் கூறுகிறேன். மேலும் பள்ளி, கோவில், பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் அருகில் மதுபான அணுக்களை குறைக்கும் தனி பொதுநல நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன். அதனால் சரியான முடிவு என்னவென்றால், 65 போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகளை உருவாக்கும் நிர்வாகம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக ஆகிவிட்டது என்று நான் சொல்ல முடியாது. அதற்கு கைது எண்ணிக்கை, போதைப்பொருள் பறிமுதல், வழக்குகளின் தண்டனை, அதாவது அதிவேக தண்டனை மற்றும் இளைஞர்களிடம் பயன்பாடு குறைந்து விட்டதா என்பதே காலப்போக்கில் நான் பார்க்க வேண்டிய உண்மையான சவால்களாகும். சரி, 8வது திட்டம், அதாவது அரசு பேருந்து நவீனமயமாக்குதல். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் 8 அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சுமார் 300 புதிய பேருந்துகளை கொடியசைத்து இயக்க தொடங்கியுள்ளார். இதில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும் 65 பேருந்துகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. சரி, இதன் நோக்கம் என்னவென்றால், பேருந்தில் பயணம் செய்வது ஏழை மக்களுக்கான கட்டாய பயன்பாட்டு மட்டுமல்ல, மரியாதையுடன், பாதுகாப்புடன், வசதியுடன் பொது போக்குவரத்து இருக்க வேண்டும் என்பதற்கான உருவாக்கப்பட்ட இந்த திட்டம். கோடை வெப்பம் அதிகமாக தமிழ்நாட்டில் மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அலுவலக பயணிகள், நீண்ட தூரம் பயணிகள் போன்ற பலதரப்பட்ட இதில் நேரடியாக நிவாரணம் பெறுகின்றனர். மேலும் பொது போக்குவரத்து வசதியாக இருந்தால் தனியார் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மீது இருக்கும் சார்பு குறையப்படும். இதனால் பெட்ரோல் போன்ற இதை நாம் போக்குவரத்து நெரிசல், காற்று மாசு, எரிபொருள் செலவு ஆகியவற்றை நீண்ட காலத்தில் குறைக்க வாய்ப்புள்ளது என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த திட்டம் வழங்கப்படுகின்றன. ஆனால் இதில் பல சவால்களும் உள்ளன. ஏசி பேருந்து வாங்குவது மட்டும் போதாது. அதை இயக்குவதற்கான மின்சாரம் அல்லது டீசல் செலவு, பராமரிப்பு செலவு, குளிர்சாதன வசதி பழுதானால் உடனடி சரி செய்தல், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சி, கிராமப்புற மற்றும் மாவட்ட வழக்கங்களிடம் சமமான சேவை, இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். மேலும் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகத்தில் மிகப்பெரிய திரட்டப்பட்ட நிதிச்சுமை ஒன்று உள்ளது. அதாவது சில அரசியல் தரப்புகள் இதில் சுமார் 1 லட்சம் கோடி என கூறுகின்றன. ஆனால் அனைத்து கழகங்களுக்கும் சேர்ந்து சமீபத்திய தணிக்கை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த கடன் விவரத்தை அரசு வெளியிடப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன்.
சரி, 9வது, இது திட்டமல்ல, ஒரு வெற்றிகரமான கூட்டணி என்றே நான் உணர்கிறேன். ஏனென்றால் கூட்டணி ஆட்சி என்பது மிகவும் கடினமானது. ஆனால் இங்கு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் அதை சுலபமாக செய்துவிட்டார். கூட்டணி அமைச்சரவை பங்கீடு ஆரம்பத்தில் வெற்றிகரமாக நடந்தது என்று பலதரப்பட்ட அரசியல் பேசப்படுகின்றன. அதாவது காங்கிரசுக்கு உயர்கல்வி மற்றும் சுற்றுலா, IUMLக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வகாஃப் வாரியம், VCKக்கு சமூக நீதி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் அவர்கள் அரசியல் அடையாளத்திற்கு ஏற்ற பொருத்தமான துறைகள் கிடைத்துள்ளன. அதே நேரத்தில் நிதி, மருத்துவம், வேளாண்மை, மின்சாரம், தொழில் போக்குவரத்து போன்ற முக்கிய நிர்வாகத்தை துறைகளை TVK தக்க வைத்துக் கொண்டது. இதனால் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதையுடன் அரசின் மைய கட்டுப்பாட்டு TVKயிடம் உள்ளது. இதுவரை வெளிப்படையான அமைச்சரவை மோதல் இல்லாததால் இது ஒரு சமநிலை கூட்டணி மேலாண்மை ஆக பார்க்கப்படுகின்றன. ஆனால் உண்மையான வெற்றி பட்ஜெட், நியாயமான மற்றும் பெரிய அரசியல் முடிவுகள் வரும்போதுதான் தெரிய வரும். சரி, 10வது மற்றும் இறுதியாக 5 ஜூன் 2026 அன்று நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் வெற்றி தமிழகம் நோக்கு ஆவணம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 436 நோக்கு அறிக்கைகள் திருக்குறளின் அறம், பொருள் மற்றும் இன்பம் போன்ற பிரிவுகளின் அடிப்படையாக கொண்ட 10 தூண்களும் மற்றும் 56 துணை தூண்களும் உள்ளன. அதாவது 35 அரசு துறைகளுக்கும் பொறுப்புடன் பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது தமிழ் அடையாளம் மற்றும் பெருமிதம், கண்ணியமான வாழ்க்கை மற்றும் சமூக பாதுகாப்பு, பெண்களின் நலம், இளைஞரின் நலன், விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்களின் மற்றும் மீனவர்களின் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு மற்றும் நேர்மையான வெளிப்படையான மக்கள் அரசு. இது போன்ற காரணம் இது உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த துறை என்ன செய்ய வேண்டும், அதாவது உதாரணமாக கல்வி ஒரு துறை, மருத்துவம் ஒரு துறை, விவசாயம் ஒரு துறை, ஒரு துறை எப்போது என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நிதி தேவை, யார் பொறுப்பு என்பதை தெளிவாக இதில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக விரிவான திட்ட அறிக்கை, திட்டம் என்ன, எங்கு செயல்படும், எவ்வளவு செலவு செய்யப்படும், எப்போது முடியும், யாருக்கு இதனால் பயனடையும் என்பதை எழுத்துப்பூர்வமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையில். அதற்கு பிறகுதான் அரசாணை, அதாவது GO, நிதி ஒதுக்கீடு, பணிகள் தொடக்கம், மக்களுக்கு கிடைக்கும் பயன்கள், இது போன்ற விவரங்கள் நமக்கு திட்டங்களின் மூலம் நமக்கு கூறப்படும். ஆனால் இதில் ஒன்று தெளிவாக தெரியுது, அரசு சரியான பாதையில் செல்கிறது என்பது இது குறிக்கின்றன. சரி, இப்போது சவால்களை பற்றி நான் விவாதிப்போம். தமிழகத்தின் நிதி சுமை எவ்வளவு தெரியுமா? 16 ஜூன் 2026 நிதித்துறை வெள்ளை அறிக்கையை பற்றி முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 13.18 லட்சம் கோடி என்பது தமிழ்நாட்டு அரசின் நேரடி கடன் மட்டுமல்ல, அதாவது மாநில அரசின் நிலுவைப் பொறுப்புகளில் சுமார் 10 லட்சம் கோடி என்றும், மின்சாரம், போக்குவரத்து போன்ற பொதுத்துறை அமைப்புகளில் கடன்களையும் சேர்த்து 13.18 லட்சம் கோடி என்று கூறப்படுகிறது. இதில் தேர்தல் வாக்குறுதிக்கான புதிய செலவுகளும் வரும்போது அது தானாகவே கடனாக மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அரசுக்கு அதனால் வருவாயும் உயர்த்தலாம், மத்திய நிதி பெறலாம், மாற்று செலவுகள் குறைக்கலாம். ஆனால் இந்த செலவுகள் அனைத்தும் புதிய கடன் மூலம் நடத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நான் பார்க்கலாம். உதாரணம், 6 இலவச சமையல் எரிவாயு உருளை திட்டம் மற்றும் ஆண்டுக்கு சுமார் 13,123 கோடி செலவாகும் என்று கூறப்படுகின்றன. பள்ளி மாணவர் ஒருவருக்கு ஆண்டுக்கு 15,000 வழங்கும் திட்டம் சுமார் 18,727 கோடி செலவாகும். வருடத்திற்கு 5 லட்சம் ஊதிய பயிற்சி பணியிடங்கள் வழங்கும் திட்டம் ஆண்டுக்கு 4,000 முதல் 6,000 கோடி வரை செலவாகும். பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 10,000, தொழில் பயிற்சி அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 8,000 என்று கூறப்பட்டுள்ளது. அதன் மீன்பிடி தடை காலத்தில் மாதம் 20,000 ரூபாய் உதவி வழங்க வேண்டும் என்ற திட்டத்தின் மூலம் சுமார் 713 கோடி செலவாகலாம். மனநலத்திற்கு ஆண்டுக்கு 500 கோடி ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 5 திட்டங்களில் மட்டும் சேர்த்தால் ஆண்டுக்கு 39,114 கோடி வரை செலவாகும். இது 5 ஆண்டுகளில் 1,96 லட்சம் கோடி வரை செலவாகலாம். இது அரசு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை அல்ல, இது ஒரு தோராயமான எனது மதிப்பீடு மட்டுமே. மேலும் நெசவாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 30,000 வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை தோராயமாக சேர்த்தால் 5 ஆண்டுகளில் சுமார் 2 லட்சம் கோடி வரை இதனால் கடன் சுமை உயரலாம். சரி, இப்போது சவால்களை பற்றினால் நிதி சுமை ஏற்படலாம்.
ஆனால் வேலையில்லா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய், பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 2500, நிலமற்ற விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் மற்றும் மீனவர்களுக்கு 25 லட்ச விபத்து காப்பீடு, அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு 18,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை. இவற்றிற்கான சரியான அரசு செலவு எப்போது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் பயனாளிகள் எத்தனை பேர், தகுதி வீதி என்ன, தற்போதைய செலவு என்ன, அரசாணை என்ன என்பவை இனிவரும் காலங்களில் தான் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். ஆனால் மக்கள் இங்கு ஒரு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று, இந்த வாக்குறுதி ஆண்டுக்கு எவ்வளவு நிதி, அந்த நிதி வரி வருவாயிலா, மத்திய நிதியிலா அல்லது புதிய கடனிலா, எந்த பயனாளிக்கு எந்த தேதியில் எப்படி கிடைக்கும் என்பதுதான். வாக்குறுதி சொல்வது மிக எளிது, ஆனால் மக்கள் பணம் எங்கிருந்து வருகிறது, எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு கடன் இதனால் உயர்கிறது என்பதை வெளிப்படையான காட்டுவதே ஒரு நல்லாட்சியின் அழகாகும். டிவிகே அரசாங்கத்தின் முதல் 100 நாட்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் இதனை வரும் காணொளியில் மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கடன் சவால் ஒரு முக்கியமான உண்மை என்பதை நாம் இங்கு கூறப்பட வேண்டும். மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும், ஆனால் அவை அரசின் நீதிநிலைத்தன்மையை பாதிக்கக்கூடாது. எனவே வரவிருக்கும் காணொளியில் இந்த கடன் சவாலை அரசு எவ்வாறு பொறுப்புடன் சமாளிக்க வேண்டும், வருவாயை எவ்வாறு அதிகரிக்கலாம், தேவையற்ற செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் மற்றும் மக்கள் நலவை வளர்ச்சிக்காக ஒன்றாக எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பதை விரிவாக வரும் காணொளியில் பார்க்கலாம். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.